குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களா எக்ஸாம்க்கு? இல்லை, கண்டிப்பாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள்லாம் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் குட்டீஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு புது கதை கேட்கலாம். அந்த கதை யாருக்கெல்லாம்? தீரா, தன்வந்த், துளிர் நிலா அண்ட் ஆதீரன். ஓகேவா? சரி. ஒரு சைனால ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்கூலில் ஒரு சார் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாராம், கிளாஸ் நடத்திட்டு இருந்தாராம். அங்கே வந்து மிங் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானாம். அவனுக்கு வந்து இந்த சார் மேத் கிளாஸ் எடுப்பாரா, மேத்தை பார்த்தாலே அவனுக்கு ஒரே ஐயோயோ நம்ம தலையில் நூடுல்ஸ் சுற்றுற மாதிரியே இருக்கே அப்படின்னு அவன் கஷ்டப்படுவானா. இந்த சார் நல்லா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாராம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு கேட்கும்போது மிங்குக்கு புரியலன்னொடனே அவன் வந்து நம்ம கேட்கலாமா, ஐயோ நம்ம கேட்டோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ இது கூடமா இந்த பையனுக்கு தெரியல, திரும்ப திரும்ப கேட்குறானே அப்படின்னு சொல்லுவாங்களோ, வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் விட்டுட்டானா. அதுக்குள்ள பார்த்தா அவன் பக்கத்துல ஜுன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருந்தானா. அவன் என்ன பண்ணானா, தலையை சொரிஞ்சிட்டே இருந்தானா. இப்போ மிங்குக்கு வந்து ஒரே ஹாப்பியா இருந்ததான். அப்பா நம்மள மாதிரி அவனுக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்துட்டே இருக்கிற நேரத்துல என்ன பண்ணானா, ஜுன்னு சார்ன்னு கை தூக்கினானா. உடனே எல்லா பசங்களும் என்னடா மிரட்டி விட்டுட்ட, பயந்துட்டோண்டா அப்படின்னு சொன்ன உடனே அங்க சார் சொன்னாரா, என்னப்பா சொல்லு அப்படின்ன உடனே எனக்கு புரியல சார் அப்படின்னானா. புரியலையா, இதுல என்ன இருக்கு, இரு நான் திரும்ப சொல்லித்தரேன், எல்லாரும் நல்லா திரும்ப கவனிங்க அப்படி சொல்லிட்டு சார் வந்து திரும்ப ஃபுல்லா சொல்லி கொடுத்தாராம். சொல்லி கொடுத்த உடனே அங்க வந்து சார் முடிச்சுட்டு கேட்டாராம், என்னப்பா எல்லாருக்கும் திரும்ப புரிஞ்சுதா இல்ல திரும்ப சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு. உடனே ஜுன்னு சொன்னானா, இல்ல சார் எனக்கு இப்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு சார், தேங்க்யூ சோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம் கிளாஸ் முடிச்சுட்டு. அடுத்த வாரம் டெஸ்ட் நடந்துச்சான். டெஸ்ட் நடந்த உடனே நம்ம மிங்கு தான், நம்மளுக்கு லாஸ்ட் வீக் ஜுன்னு கேட்டதால நம்மளுக்கும் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற நினைச்சிட்டு டெஸ்ட் எழுத வந்தானா. டெஸ்ட் எழுதும் போது 2+2 அப்படின்னு இருந்துச்சா. நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம், 4 தானே ஆன்சர் பண்ணுவோம். ஆனா நம்ம மிங்க என்ன பண்ணிட்டாரு, 22ன்னு போட்டுட்டாரு. அடுத்தது 5 × 0 என்ன போடணும், அவன் வந்து 500ன்னு போட்டுட்டான். முடிஞ்சு போச்சா, டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டானா. அவங்க டீச்சர் கூப்பிட்டு கேட்டாராம், என்ன மிங்கு என்னடா நீ எழுதி வச்சிருக்க, நீ வந்து புரியலன்னா என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ இப்படி வந்து தப்பா எழுதியிருக்கியடா அப்படின்ன உடனே அப்படியே நின்னானா மிங்கு. அது இல்ல அப்படின்னானா. உடனே ஜுங் சொன்னானா, சார் என்னோட மார்க்கை காட்டுங்க சார் அப்படின்னோடனே சார் வந்து அவனோட மார்க்கை காட்டினோடனே அவன் பார்த்தா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டானான். அப்போ மிங்குக்கு புரிஞ்சுதான், சார் நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளும் ஜூன் மாதிரி கேட்டிருந்தோம்னா நம்மளுக்கும் புரிஞ்சிருந்திருக்கும், திரும்ப சாரும் சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. நம்ம தான் பசங்கள்லாம் நம்மள கலாட்டை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம புரிஞ்சுக்காம கேட்காம விட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு புரியல, நானும் ஃபெயில் ஆயிட்டேனேன்னு அப்பதான் அவனுக்கு ரியலைசேஷன் வந்துச்சான். அப்புறம் அவங்க சார் கிட்ட சொன்னா, நான் இந்த மாதிரி தான் சார் ரீசன், இதனால தான் சார் நான் சொல்லலைன்னொடனே அவங்க சார் சொன்னாராம், அதெல்லாம் பயப்படக்கூடாது, என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கணும், தெரியலன்னு சொன்னா தப்பு கிடையாது. நீங்க வந்து தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க அசிங்கப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னைக்குமே கத்துக்க மாட்டீங்க அப்படின்னாராம். உடனே மிங் வந்து அதை நல்லா மனசுல ஏத்திக்கிட்டு அதுலேருந்து அவனுக்கு புரியலையா, உடனே சார் எனக்கு டவுட் இருக்கு, மேம் எனக்கு டவுட் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சுட்டானா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்மளும் டவுட்ஸ் இருந்தா கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது, அசிங்கமும் படக்கூடாது. யார்கிட்ட இருந்தாலும் சரி, உங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டவுட்டா இருந்துச்சா, எனக்கு இது புரியல, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத கேட்டுறணும். ஓகேவா? கேப்பீங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும் அண்ட் லைக் பண்ணணும். சரியா? உங்க நேம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி டெடிகேட் பண்றேன். ஓகே, பாய்.